டார்ச் லைட் இல்லாம மட்டும் யாரும் மலை ஏறிடாதீங்க. வெள்ளையங்கிரி மலை எந்த அளவுக்கு அழகா இருக்கும், அதை விட ஆபத்து நிறைய இருக்கு மக்களே. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க ஃபுல்லா பாருங்க. நான் ஏன் இவ்வளவு பேசுறேன் அப்படின்னா, 25ஆம் தேதி வந்து 2 பேர் இறந்ததா சொல்லியிருப்பாங்க. ஒரு லேடியும் ஒரு ஆணும் இறந்ததா சொல்லியிருப்பாங்க. அந்த லேடியோட போட்டோ வந்து எனக்கு அப்புறம் இறங்கி வந்த நண்பர்கள் வந்து பஸ்ல என் கூட வந்துட்டு இருக்கும்போது காமிச்சாங்க. உயிர் பொழைச்சு வந்ததே பெரிய விஷயமா போச்சு. நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா நம்மளை விட நம்ம கூட இருக்கவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் யோசிச்சு பாருங்க. நல்ல வேளை உயிர் பொழைச்சு கீழே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதா, இந்த அளவுக்கு போட்டு படுத்தி எடுத்துட்டே சிவனே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதான்னு எனக்கு சத்தியமா தெரியும். லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் தான், த்ரில்லிங் வேணும் தான், ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் தான். அதை விட வந்து உயிரும் நம்மளோட உடம்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிறேன். த்ரில்லிங் வேற, உயிர் தப்பிச்சு வர்றது வேற. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எங்களை மாதிரி ஃபியூச்சர்ல யாரும் ஒரு டைம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடக்கூடாது. ரொம்ப 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 மோசமான ஒரு அனுபவம் நண்பர்கள். நம்ம மேல இறந்துட்டோம் அப்படின்னா நம்மளை கீழே கொண்டு வந்து சேர்க்கறதுக்கே ஒரு நாள் ஆயிடும். நம்ம கூட வர்றவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். என்ன வேணாலும் ஆகலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஏன்னா அது ஒரு நார்மலான என்ன கிடையாது, ஒரு மலையோட உச்சி, அதுவும் 7வது மலையோட உச்சி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். யாரும் அவன் சம்பந்தமே இல்லாம உட்காந்து பேசிட்டு இருக்கானே, என்ன சொல்ல வரான் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். தப்பான நேரத்துல வெள்ளையங்கிரி மலை ஏறிட்டு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே இறங்கி வந்தோம். இனிமே யாரும் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த தப்பு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ரெண்டாவதா வீடியோவில் அங்கங்க சில ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கும். பேசுறது ஏற்ற மாதிரி அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்காது. மேலோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கங்க நான் கொடுத்து வச்சிருக்கேன். மூணாவது, வெள்ளையங்கிரி மலை போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மக்களே அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளையங்கிரி மலை பத்தி தான். வெள்ளையங்கிரி மலை வந்து எல்லாரும் போயிட்டு ட்ரெக் பண்ணி வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க. நான் அந்த மாதிரி ட்ரெக்கிங் பத்தி இந்த வீடியோல பேச போறது இல்ல. வெள்ளையங்கிரி வந்து எந்த அளவுக்கு அழகா இருக்கோ அதே அளவுக்கு ஆபத்தாவும் இருக்கு. அது நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து நீங்க வந்து வெள்ளையங்கிரி தாராளமா ட்ரெக் போங்க. வெள்ளையங்கிரியில போயிட்டு நாங்க வந்து கடுமையான ஒரு புயல்லையும் மழையிலையும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப படாத பாடுபட்டு திரும்பி நான் வருவேன் இந்த வீடியோ எடுப்பலாம் நான் நினைச்சு கூட பாக்கல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இது வந்து எனக்கு பயங்கரமா வியூஸ் போகணும், நிறைய பேர் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் போடல. குறைஞ்சது ஒரு 100 பேரோ 1000 பேரோ பார்த்துட்டு ஒரு அவேர்னஸோட ஏறி இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். ஸோ வெள்ளையங்கிரி பற்றிலாம் நிறைய பேர் வந்து நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் போயிட்டு கூட வந்திருப்பீங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கஷ்டமான மலை தான், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஸோ வெள்ளையங்கிரி நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்கறது எந்த அளவுக்கு அழகாக இருக்கும், ஸோ அதே அளவுக்கு கண்டிப்பாக அதில் வந்து நிறைய ஆபத்தும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தெரிஞ்சு கடுமையான மலையேற்றத்தில் வந்து குறைஞ்சது ஒரு 5 இடம், ஃபர்ஸ்ட் 5 இடம் இல்லை ஒரு 3 இடத்துல கண்டிப்பாக ஒரு மலையே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ரொம்ப மலையேறதுக்கு கஷ்டமாகவும் ரொம்ப வந்து சவாலாகவும் உள்ள மலை தான் வந்து வெள்ளையங்கிரி மலை. ஸோ இது வந்து இப்போ எங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த வீடியோ நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். கடந்த மே 23, 24 வெள்ளையங்கிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி வெள்ளையங்கிரி வந்து மே 23 வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்பி சனிக்கிழமை காலையில வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பூண்டி வந்து ரீச் ஆயிட்டோம். ஸோ அடிவாரத்துக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம குளிச்சுட்டு கிளம்புறது எல்லாமே இடம் இருக்கும். ஸோ எப்பயும் போல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளைமேட் இருந்துச்சு, எப்பயும் போல ஒரு நல்ல ஆர்வமும் இருந்துச்சு. ஸோ வெள்ளையங்கிரி மலை ஏற போறோம், அது ஃபர்ஸ்ட் டைமா ஏற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரியான ஆர்வம் இருந்துச்சு. ஸோ குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிளம்பிட்டு அங்கே அன்னதானம் சாப்பிட்டுட்டு மலையேற ஆரம்பிச்சோம். ஸோ நாங்கள் மலையேற ஆரம்பிச்சப்போ பார்த்தீங்கன்னா காலையில ஒரு 9:30 மணிக்கிட்ட ஆயிட்டு. ஏன்னா நாங்கள் பூண்டி போய் சேர்ந்ததே காலையில ஒரு 6, 7 மணிக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து போயிட்டு நம்ம கிளம்புறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் நாங்கள் பிளான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பகல்லே தான் ஏறணும், முடிஞ்ச அளவு வந்து இருட்டுறதுக்குள்ள இறங்கணும். ஸோ இல்லாத பட்சத்தில் பகல்லே ஏறிட்டு ஓரளவுக்கு நல்லா வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இறங்கிக்கலாம் அப்படிங்கிறதுனால 9:30 மணிக்கு எங்களோட ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ மலையேற ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் கிட்ட சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. மழையும் இல்லாமல் புயலும் இல்லாமல் ஒரு கிளைமேட் இருக்கு பார்த்தீங்களா, எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு கிளைமேட், அந்த கிளைமேட் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ பயங்கரமா என்ஜாய் பண்ணி போயிருந்தோம். ஸோ 3 பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரே டீமாக போயிருந்தோம். நான் என் ஃப்ரெண்டு 2 பேர் போயிருந்தோம். சீசன் வந்து கொஞ்சம் கடைசி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால பெருசா நிறைய பேர் கூட்டம்லாம் வர கிடையாது, ஓரளவுக்கு கூட்டம் இருந்தாங்க. போற வழியில பார்த்துக்கிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டு போயிருந்தோம். ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் ஏற்கனவே பருவதமலை ஏறி இருக்கு, அந்த வீடியோ எடுத்து போட்டுருக்கோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எல்லாம் எடுக்க வேண்டாம், சும்மா ஜாலியா போயிட்டு வருவோம், ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்து போடுவோம். அடுத்த டைம் போயிட்டு ஸ்டார்டிங்லேயே போயிட்டு நல்ல ஒரு வீடியோவா எடுத்து போடுவோம், ஃபுல் வீடியோவா ஃபுல் டீடைலோட எடுத்து போடுவோம் அப்படிங்கிற பிளான்ல தான் போயிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து சேனலுக்காக வீடியோ எடுக்கல, ஜாலியா சின்ன சின்ன போட்டோஸ் நம்ம மெமரிஸ்க்காக சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு ஜாலியாவே ஏறிட்டு இருந்தோம். மொத்தமா வந்து 7 மலையில ஒரு 3 மலை வந்து ஏறிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்பயே மணி பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 மணிக்கு ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க, ஒரு 1:30 மணி வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. 1:30 மணிக்கு அப்புறம் ஒரு அங்க நிறைய கடையெல்லாம் இருக்கு இல்லையா, அங்க ஒரு கடையில நிறுத்திட்டு இந்த காஃபி டீ எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு இருந்தோம். அந்த அப்ப வந்து பாத்தீங்கன்னா லைட்டா மழை ஸ்டார்ட் ஆனிச்சு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மழையெல்லாம் இல்லை, அந்த கிளைமேட்டுக்கு லைட்டா மழை வந்து போகும் அந்த மாதிரி தான் தெரிஞ்சது. ஸோ அதே வந்து பாத்தீங்கன்னா நாங்க பொருட்படுத்திக்காம வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 4 மலை தாண்டியாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். 4 மலை தாண்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா காத்து அதிகமா இருந்துச்சு. அதாவது கீழே இருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து மேல வந்து காத்து பயங்கரமா அடிச்சு செங்குத்தா தானே இருக்கும் ஓரளவுக்கு. ஸோ கீழே வந்து காத்து இருக்காது, மேல வந்து ஓப்பனா இருக்கிறதுனால காத்து பயங்கரமா அடிச்சுட்டு இருக்கும். ஸோ அந்த காத்து எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம்னு சொல்லிட முடியாது, ஓரளவுக்கு மழை இல்லாம எப்படி காத்து அடிக்குமோ அந்த மாதிரி அடிச்சுட்டு. ஸோ ஜாலியா நாங்க அதெல்லாம் பார்த்துட்டு ஆர்வமா ஏறிட்டோம், வாங்க சீக்கிரம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமா ஏறிக்கிட்டு இருந்தோம். ஒரு 4 மலை கிட்ட ஏறிட்டோம்னு நினைக்கிறேன்.
ஸோ நாங்க போறதுக்கு முதல் நாளே பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து ரெட் அலர்ட் கொடுத்திருந்தாங்க. எந்த அளவுக்கு மழை பெய்யும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாதனால சரி ஓகே போலாம் போயிட்டு பாத்துட்டு வருவோம் அப்படிங்கிறது தான் போயிருந்தோம். ஸோ மேலே ஏறினப்பயும் நான் நிறைய பேர்ட்ட ஆப்போசிட்ல வந்தவங்கள்ட்ட கேட்டுட்டா வந்து இந்த மேலே எப்படி இருக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தேன். ஸோ பசங்க தான் நிறைய பேர் வந்தாங்க ஆப்போசிட்ல ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ அவங்க சொன்ன வரைக்கும் காத்து அதிகமா இருக்கு பார்த்து போங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அவங்க இருந்தப்போ மேல வந்து காத்து மட்டும் தான் இருந்திருக்கு, காத்து வந்து கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு. மற்றபடி நாங்க மாட்டின மாரி வந்து அவங்க மாட்டல. சரி போயிட்டு வாங்க பார்த்து போயிட்டு வாங்க, காத்து அதிகமா இருக்கு, ஒரு சில பேர் வந்து திரும்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் என்னை வந்து வேணாம் போக வேண்டாம் ரொம்ப வந்து இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லலை. ஏன்னா சொல்ற அளவுக்கு வந்து மேல வந்து அவங்க வந்தப்போ கிளைமேட்டும் இல்லை. ஸோ நாங்க போனப்பதான் கிளைமேட் ரொம்ப மோசமா மாறிடுச்சு. அதனால வந்து நான் கேட்டுக்கிட்டு தான் போயிருந்தேன். நிறைய பேர்ட்ட ஆப்போசிட்ல குறைஞ்சது ஒரு ஒரு 10 பேர்ட்ட நானும் கேட்டிருப்பேன். போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. கரெக்டா வந்து 4 மலையை முடிச்சு ஒரு 5வது மலை அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காத்தும் ஒரு மழையும் ஆரம்பிச்சது. ஒரு சரியான மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோம். நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சது. காத்து வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அதிகமா தான் இருந்துச்சு. பட் வந்து திரும்பி போயிருவோம் இதுல போனா நம்ம மாட்டிக்குவோம் அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு இருந்துச்சு, கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சுன்னு சொன்னா. பட் நம்மள பயமுறுத்துற மாரி எல்லாம் அது கிடையாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்க அதையுமே பொருட்படுத்திக்காம ஜாலியா தான் ஏறிக்கிட்டு இருந்தோம். எங்க கூட வந்தவங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூட அழைச்சிட்டு போனாங்க. ஸோ ஜாலியா தான் போயிட்டு இருந்தோம். பாத்தீங்கன்னா 5வது மலை 6வது மலைன்னு நினைக்கிறேன், ஒரு இடத்துல இறங்கி சுனையில குளிப்போம் இல்லையா, அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் வந்து 6வது மலை. அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க ஒரு சில ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு அதையுமே காமிக்கிறேன். அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து போன் எல்லாம் எடுத்து காத்து பயங்கரமா அடிக்குது ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஏன்னா உண்மையிலே வந்து உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த காத்து ஓரளவுக்கு அதிகமா இருந்துச்சு. பட் வந்து போயிட்டு வரலாம் பசங்களா இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாவும் தெரியல, உண்மையில சொன்னா ஒரு ஆபத்தாவும் தெரியல. ஒரு நார்மலா ஒரு மலை மேல எப்படி கிளைமேட் இருக்குமோ ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பாத்தீங்கன்னா 6வது மலையில நாங்க வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். ஸோ 6வது மலையில இறங்கி ஒரு சுனை இருக்கும் இல்லையா, அதுல வந்து இறங்கி கூட குளிப்போம்ல, அது வந்து 6வது மலையில இருந்து இறங்கி குளிக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் போயிட்டு வந்துமே எனக்கு மலையெல்லாம் தெரியல அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும் பாத்துங்க. ஸோ நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த சுனையில எல்லாம் வந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்பயுமே பாத்தீங்கன்னா நல்ல மழை தான் பெஞ்சிட்டு இருந்துச்சு, ரொம்ப மோசமா இருந்துச்சு அந்த அளவுக்கு எல்லாம் சொல்லாம ஒரு நார்மலா மலையில எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ வரைக்குமே எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பெருசா வந்து நாங்க வந்து பெருசா எந்த டயர்டாவும் ஃபீல் பண்ணல. இன்னும் சொல்ல போனா எல்லாமே அப்போ வரைக்குமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ போன் எடுத்து வீடியோ எடுக்கிற அளவுக்குமே வந்து பாத்தீங்கன்னா மழை இருந்துச்சு, ரொம்ப அதிகமான மழைன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த சுனையில இறங்கி குளிப்போம் இல்லையா, அது வரைக்குமே பாத்தீங்கன்னா நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. சுனைக்கு போனோம் நிறைய பேர் குளிச்சிட்டு இருந்தாங்க, ஒரு சில பேர் குளிக்காம அப்படியே கண்டினியூ பண்ணி போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதுல இருந்து நம்ம குளிக்காம போகக்கூடாது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுனையிலுமே வந்து பாத்தீங்கன்னா குளிக்க சொன்னாங்க. குளிச்சா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஸோ சுனையில எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு அங்கேயே இருந்து நம்ம சாமி கும்பிடுறது நல்லா இருக்கும். ஸோ அங்கேயுமே சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து 7வது மலை ஏற ஆரம்பிச்சோம். எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு 7வது மலை ஏற ஆரம்பிச்சோம். ஸோ 7வது மலை ஏற ஆரம்பிச்சப்பதான் எங்களுக்கு 7 ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா நாங்க ஏற ஆரம்பிச்சோம், மழை வந்து ஒரு பீக்ல ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் இந்த ட்ரெக்கிங் வந்து வீடியோ எடுக்க போறது இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து முன்னாடியே வீடியோ எல்லாம் பார்த்துட்டு ப்ரிப்பேர்டா போல. ஸோ மேல போயிட்டு எதா இருந்தாலும் பாத்துக்கலாம், நேராவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நேராவே வந்து ஏற ஆரம்பிச்சேன். ஸோ அதனால மேல என்ன இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ 7வது மலை ஏற ஆரம்பிச்சோம். மழையும் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமா ஆரம்பிச்சது. மழை மட்டுமே கிடையாது, கூடவே வந்து பாத்தீங்கன்னா காத்துமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமா ஆரம்பிச்சது வந்து அப்பதான். ஸோ ஏற ஆரம்பிச்சிட்ட மக்களே, மழையும் காத்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஏற ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா கூட ரொம்ப பேர்லாம் ஏறல, ஓரளவு கம்மியா தான் ஏறிட்டு இருந்தாங்க. ஏன்னா கீழே நிறைய பேர் திரும்பி போயிட்டாங்களா இல்ல காத்து அடிச்சவங்க வந்து கீழே வெயிட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு தெரியல. பட் இறங்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இறங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 7வது மலை கஷ்டமா தான் இருக்கும், ஓரளவுக்கு தூரம் இருக்கும்னு சொன்னாங்க. பட் நான் என்ன நினைச்சு ஏறிக்கிட்டு இருந்தேன்னா, மேல போயிட்டு கொஞ்சம் ஏதாவது நெருப்பு இருக்கும், கொஞ்சம் ஏதாவது உட்காருற மாதிரி இடம் இருக்கும், கொஞ்சம் இந்த காத்து மழையிலயும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் மேலே ஏறிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வந்து மழையில நனைஞ்சிட்டு இருந்தோம். அது போக காத்து அடிச்சு எங்க ட்ரெஸ் எல்லாமே நனைஞ்சு போச்சு. சரியான ஒரு இடத்துல ஃபுல் மலையில காத்துல குளிர்ல மாட்டினா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒன் பை ஒன்னா சொல்லிட்டு இருக்கிறதுனால வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ற மாதிரி இருக்கும். நாங்க வந்து பாத்தீங்கன்னா கடுமையான மழையிலையும் குளிர்லயும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப நேரமா வந்து அனுபவிச்சிட்டோம். ஸோ மேலே ஏறினா ஏதாச்சும் நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் மேற்கொண்டு ஏறிக்கிட்டே இருந்தேன். என் கூட வந்து 2 பேரும் பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டே வந்துருந்தாங்க. பட் ஒரு கம்மியான மெம்பர்ஸ் தான், எனக்கு தெரிஞ்சு எங்க கூட வந்து முன்னாடி கொஞ்சம் லாங்ல எல்லாம் வந்துகிட்டு இருந்தாங்க. பட் நாங்க வந்து ஒரு டீமா அந்த இடத்துல டீமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 பேர் ஏறிக்கிட்டு இருந்தோம். ஸோ நானும் மேலே ஏறுறேன். 7வது மலை இவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியலங்க. மேல போறோம் போயிட்டே இருக்கு. ஸோ மேல போக 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 காத்து வந்து பாத்தீங்கன்னா சரியான காத்த ஆரம்பிச்சிடுங்க, செம்ம மலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வந்துரும் வந்தா வந்துரும், கொஞ்ச தூரம் தான் நம்ம போயிருவோம். ஏன்னா நம்ம வந்து கீழே இறங்க முடியாது, கீழே இறங்கினா கண்டிப்பா வந்த பாதை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அங்க போனா நமக்கு வந்து எங்கேயுமே வந்து இடம் இருக்காது, ஃபுல்லா வந்து நனையிற மாதிரி தான் இருக்கும், நெருப்பும் இருக்காது. ஸோ மேலே ஏறினா ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் மேலே ஏறுறேன். ஏன்னா செங்குத்தா, அதுவும் எல்லாரும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், செங்குத்தா போயிட்டே இருக்கு. உண்மையிலேயே வெள்ளையங்கிரியில வந்து ஃபர்ஸ்ட் மலை கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மலை வந்து செங்குத்தா இருக்கும், படி இருக்கும்.
ஸோ அது வந்து எவ்வளோ கஷ்டம், எனக்கு வந்து அதெல்லாம் ஒரு கஷ்டமாவே தெரியல. ஏன்னா நாங்க ஏறும்போது நல்லா தான் இருந்துச்சு. பட் அந்த 7வது மலை சரியான காத்துலயும் புயல்லையும் மாட்டினதுனால நான் சொல்றது வந்து கொஞ்சம் கம்மியா தெரியலாம். உண்மையிலே பயங்கரமான காத்து. டெல்டாவுல இருந்து பாக்குற நிறைய பேருக்கு தெரியும் நம்ம ஊர்ல கஜா புயல் எப்படி அடிக்குதோ, ஸோ கஜா புயலை விட கொஞ்சம் கம்மியா இருக்குமே தவிர செம்ம காத்து. சத்தியமா என்னால சொல்லவே முடியல அதெல்லாம் வார்த்தையால. நான் இப்போ இந்த வீடியோ பேசுவேன்னு கூட நான் அப்பெல்லாம் நினைக்கவே இல்லை. எப்படியாவது மேலே போயிட்டோம் அப்படின்னா நான் வந்து மேலே ஒரு இடம்லாம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். இப்போ காலையில கூட நம்ம கீழே இறங்கினா ஃபர்ஸ்ட் நம்ம மேலே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டோம். ஸோ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பேர் வந்துட்டு தான் சொன்னேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு 2 பசங்களை அழைச்சிட்டு இருந்தாரு. 2 பசங்களுக்குமே வந்து அவர் தான் அப்பா. ஒரு பையனுக்கு வந்து வயசு கிட்ட இருக்கும், 10-11 வயசு இருக்கும். இன்னொரு பையனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5-6 வயசு தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறான். அவன் விரலே பாத்தீங்கன்னா குச்சி குச்சியா தான் இருக்கு, திக்கணும் சின்ன பயலா இருக்கிறான். அவன் அப்பா வந்து அவனை அழைச்சிட்டு வராரு. நாங்கெல்லாம் வந்து மேல எப்படி இருக்கும், மேல ஒரு இணை இருக்கும்னு நினைச்சு ஏறிட்டு இருக்கோம். பட் அவன் அப்பா வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி வந்து ஏறினவர் தான். அது வந்து 3ஆம் டைமோ 4ஆம் டைமோ வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. சோ மேல வந்து இன்னும் தூரம் இருக்கும், காத்து மழையும் அதிகமா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அழைச்சிட்டு வந்தாரு. இந்த இடத்துல நான் அவருக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அந்த காமெடியில எல்லாம் வந்து நொப்பனை உதைக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும். சத்தியமா நான் சொல்றேன், அந்த இடத்துல அந்த பையனா இருந்தா சத்தியமா அந்த அப்பா தான் போட்டு அடி அடின்னு நினைப்பேன். ஏன்னா அந்த எப்படி சொல்றது, நம்ம போய் மாட்டலாம், தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம மாட்டலாம். சின்ன பசங்களை எல்லாம் வந்து அழைச்சிட்டு வந்து அந்த இடத்துல மாட்ட வைக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்படிதான் நான் உத்தரகோசம் அங்கே வீடியோ போட்டு சொல்லியிருப்பேன். ஒரு சின்ன குழந்தைய வந்து அந்த கும்பாபிஷேக கூட்டத்துக்குள்ள வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி குழந்தைய, இந்த மாதிரி சின்ன பசங்களை இதெல்லாம் வந்து இப்ப உள்ளவங்களுக்கு விளையாட்டா தெரியுதா, இல்ல குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அதோட அருமையெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எத்தனை பேரும் குழந்தை எல்லாம் இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இருக்கிற குழந்தை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க கூட்டிட்டு வராங்க, எதுக்குன்னே தெரியல. அந்த காத்துல வந்து சத்தியமா நம்மளே பறந்து போற அளவுக்கு காத்து அடிக்குது. பறந்து போற அளவுக்கு இல்ல, விட்டுருந்தா பறந்தே போயிருப்போம். நாங்க வந்து காத்தெல்லாம் அடிக்கிறப்ப காத்து கொஞ்சம் கம்மியா வரப்பதான் மூவ் பண்ணமே தவிர, அந்த காத்து அடிக்கிறப்ப வந்து எங்களால கொஞ்சம் கூட மூவ் பண்ண முடியல. ஒவ்வொரு பாறையை பிடிச்சி ஒவ்வொரு கேப்லயும் உட்காந்து 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 ஸோ ரொம்ப சொல்றதுக்கெல்லாம் வார்த்தையே கிடையாது. ரொம்ப எப்படி சொல்றது, வீடியோ நான் எந்த எடுக்க வேணாம்னு போனா அதே மாதிரி அங்க வீடியோ எடுக்க முடியல. நினைச்சிருந்தாலும் எடுக்க முடியாது. வீடியோ எடுக்கணும்னு நினைச்சு என் போன்ல எடுத்திருந்தேன் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 10 செகண்ட் கூட என் போன்ல தான் இருக்காங்க. செம்ம மழை அடிச்சது. இப்ப தண்ணி எல்லாம் போய் போகணும். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றத விட ஒரு மோசமான ஒரு விஷயம் அதெல்லாம். ஸோ அந்த காத்து குறையிற கேப்ல எல்லாம் கொஞ்சமா மூவ் ஆகி போயிட்டு இருந்தோம். ஒரு இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனை வந்து இந்த மாதிரி கையில பிடிச்சி வச்சிருந்தேன். நான் விட்டுருந்தா பறந்தே போயிருப்போம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அதை பத்தி அப்புறம் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இருக்கும், அதனால அதை பத்தி பேச விரும்பல. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேல போயிட்டு ஒரு ரீச் ஆனோம். ஸோ மேல போயிட்டு நான் தான் சொன்ன வீடியோ எல்லாம் பார்க்காம போயிட்டேன் அப்படின்ட்டு. அதனால மேல போய் பார்த்தாதான் ஒரு ஷாக்கிங் என்னன்னா, காத்து சுத்தி சுத்தி அடிக்கிறதுல எல்லா பக்கமும் மழை அடிக்குது. ஸோ எல்லாம் எங்கேயுமே இடம் கிடையாது, குளிர் காயறதுக்கு இடம் கிடையாது. ரொம்ப கம்மியான இடம் தான் இருக்குங்க அப்படிங்கிறதுனால வந்து அந்த இடத்துல எதுவும் பண்ணவும் முடியல. ஸோ மேல ஏறி வந்து சாமியை பார்த்தோம். ஒரு 2 நிமிஷம் சாமி கும்பிட்டு ஒரு போயிட்டு நின்று இருந்தோம். 3 பேர் போயிருந்தோம்னு சொன்னோம் இல்லையா. 3 பேர்ல பாத்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டு கூட இருந்த இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பருவதமலை ஏறி இருக்கும். ஸோ அதனால ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இன்னொரு 3ஆவதா அந்த நண்பர் பாத்தீங்கன்னா அவருக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது, வேற எந்த மலையிலும் ஏறினது கிடையாது. வெள்ளையங்கிரி தான் ஃபர்ஸ்ட் ஏறி இருந்தாப்ல. ஸோ அவரெல்லாம் வந்து யாருக்கு எதானாலும் வந்து 3 பேர்ல யாருக்கு எதானாலும் இது 2 பேர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி போறோம்னு தெரியல. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மணி 4:30 மணி கிட்ட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உடனே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்பயே இறங்க ஆரம்பிச்சிடும். இப்பயே இறங்க ஆரம்பிச்சா ஓரளவுக்கு வந்து ரொம்ப இருட்டுறதுக்குள்ள நம்ம வந்து பாதியாவது இறங்க முடியும். ஸோ அதுக்கு மேல பாதி எப்படியாவது மேனேஜ் பண்ணி இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. சரி ஓகே, வேற வழி ஏதாவது இருக்கான்னு பார்த்தா வேற வழி எதுவுமே கிடையாது. வந்து வெளியே இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி லேட் பண்றதுக்கெல்லாம் வழியே இல்லை, இறங்கிதான் ஆகணும் அப்படிங்கிறப்போ வந்து உடனே வந்து பாத்தீங்கன்னா இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த இடத்துல வந்து இது நான் சொல்றதுக்கு வந்து உங்களுக்கு கஷ்டம் புரியுமா புரியாதா அப்படிங்கிறது தெரியல. பட் 4-5 மணி நேரம் நனைஞ்சு அந்த குளிர்ல அந்த காத்துல ஒருத்தங்கையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடிட்டு இருக்கு. ஸோ பயங்கர குளிர், பயங்கரமா மழை பெய்யுது. திருப்பி அந்த இடத்த விட்டு கொஞ்சோண்டு நாங்க கீழே ஆரம்பிச்சோம்னா திருப்பி அந்த காத்துல மாட்டிக்கும். அந்த மேல உள்ள பாறை வந்து கொஞ்சம் அந்த காத்தை மட்டும் இது பண்ணி வச்சிருந்துச்சு. ஸோ திருப்பி நாங்க வந்து அந்த காத்துக்குள்ள என்ட்ரு ஆயிடும், திருப்பி அந்த மலைக்குள்ள என்ட்ரு ஆயிடும். ஸோ திருப்பி அந்த வழுக்கிறது தண்ணி அதெல்லாம் தாண்டி நாங்க திருப்பி அந்த 7 மலை இறங்கணும். திருப்பி எப்படா இறங்க போறோம், வேற வழியே இல்லை. ஸோ 2 பேர் கூப்பிடுறப்ப நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். 3 பேரா போயிருக்கோம், நம்ம மட்டும் ஏதாவது சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால நானும் வந்து கூடவே இறங்க ஆரம்பிச்சேன். பட் இறங்குறது வந்து பாத்தீங்கன்னா ஏறினது விட ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே, அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு 4:30 மணி இருக்கும் அப்ராக்சிமேட்டா. நாங்க வந்து அப்பயே வந்து லேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி இறங்க ஆரம்பிச்சோம். மேல வந்து பாத்தீங்கன்னா நாங்க மொத்தமே ஒரு 15 நிமிஷம் கூட முழுசா இருந்திருக்க முடியும், ஏன்னா டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நாங்க உடனே வந்து ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சோம். மறுபடியும் மலையில இறங்கணும். ஏறினப்ப எதையில எந்த அளவுக்கு மழை இருந்துச்சோ அதை விட அதிகமான மழையும் காத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன அதிகமாயிடுச்சு. ஏன்னா நாங்க ஏறினப்ப ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்குமா. ஸோ ஈவினிங் டைம் அந்த நைட் டைம் ஆக ஆக மழையோட அளவும் காத்தோட அதிக அளவும் பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே அதிகமாயிட்டு இருந்துச்சு. ஸோ மழையை விட காத்து தான் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயிட்டு இருந்துச்சு. போகும்போதே 3 பேருமே வந்து தடியெல்லாம் எடுத்துட்டு போயிருந்ததுனால அதை வச்சு கொஞ்சமா இறங்காங்க. ஸோ அந்த இடத்துல அந்த 7வது மலையில இறங்குறதுக்கு முக்கியமான காரணமா இருந்ததுன்னா, அந்த சைட்ல இருந்த சின்ன சின்ன மரக்கிளை எல்லாம் இருக்கும், அந்த செடி அந்த கிளை இருக்கும்.
அந்த புல் தர அந்த செடியோட கிளை, மரத்தோட கிளை இதெல்லாம் என்னன்னா அந்த 7வது மலை வந்து எங்களால இறங்கிருக்கவே முடியாது. அந்த புல்லுலயே வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான இடத்துல நான் வந்தேன். அது இருந்ததுனால கொஞ்சம் அந்த வழுக்கெல்லாம் தப்பிச்சு கொஞ்சம் வந்தோம். அதுலயுமே பாத்தீங்கன்னா எல்லாருமே வலிக்கிட்டு வலிக்கிட்டு விழுந்திருந்தாங்க. நானே ஒரு 2 3 டைம் விழுந்துட்டேன். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் ஒரு பக்கம் அரிச்சு ஓடிட்டு இருக்கு. ஒரு மோசமான சூழ்நிலை வந்து எப்படி இருக்குமோ பீக்ல வந்து நாங்க மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரே வார்த்தையா சொன்னா ரொம்ப 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 மோசமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது போக மேல வந்து நாங்க கீழே இறங்குறோம் அப்படின்னா மேல ஆப்போசிட்ல மறுபடியும் ஏறிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட எல்லாம் நான் ஒரு 2 3 பேர்ட்ட சொல்றேன், மேல ஏறாதீங்க கஷ்டமா இருக்குது, மேல போய் கஷ்டப்பட வேணாம், இன்னொரு நாளைக்கோ இல்ல அடுத்த வருஷமோ வந்து பாத்துங்க அப்படின்னு சொன்னா வந்து அவங்க எல்லாம் அது வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. பெரிய விஷயமா எடுத்துக்கல அப்படிங்கறது கூட கேக்குறாங்க. பட் கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து மேல ஏறி பாக்கணுங்கிற ஆர்வம் தான் இருக்கே தவிர மேல இருக்க ஆபத்து என்ன அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மேல ஏறி பார்க்காதவங்க கூட மேல ஏறினா எப்படி இருக்கும், மேல ஏறி பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். ஆல்ரெடி போயிட்டு வந்தவங்க 2 டைம் 3 டைம் போயிட்டு வந்தாங்களா, அந்த காத்துலயும் வந்து திருப்பி திருப்பி ஏறாங்க. அது எனக்கு புரியல. நம்ம அவ்வளவு ஆபத்துல எல்லாம் வந்து ஒரு ட்ரெக்கிங் போகணுமா, இல்ல அவ்வளவு ஆபத்துல போய் மேலே ஏறி சாமி கும்பிடணுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து நிஜமாவே தெரியல. காத்து அதிகமா இருக்கிற இடத்துல உட்காந்து இல்ல ஏதாவது ஒரு சின்ன பாறையில ஏதாவது பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் காத்துல மறைஞ்சு நின்று ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் தூரம் தான் இறங்கிட்டு இருந்தோம். ஓரளவுக்கு கீழே வரதுக்குள்ளயுமே பாத்தீங்கன்னா ஒரு கடுமையான காத்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. 7வது மலையில அந்த சுனில குளிச்சுட்டு ஏறினதுக்கு அப்புறம் கடைசி ஒரு கடை சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் வீடியோ எல்லாம் எடுத்து போட்டிருந்தா மில்லியன் கணக்குல வியூஸ் போயிருக்கும் அப்படின்னு ஒரு பயங்கரமான காத்து சொல்றதுக்கெல்லாம் வந்து வார்த்தையே கிடையாது. அந்த இடத்துல நின்றுட்டு அந்த காத்தை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மோசமான விஷயம். அதெல்லாம் வந்து பார்த்துட்டு வெயிட் பண்ணோம். பட் அந்த காத்தெல்லாம் வந்து விடுற மாதிரியே தெரியல. சரி வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 7வது மலையும் 6வது மலையும் இறங்கிட்டு இருந்தோம். 6வது மலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீமே வந்து உட்கார்ந்து இருந்தாங்க, காத்து கடுமையா இருக்கு அப்படிங்கிறதுனால வந்துட்டு இருந்தோம். அந்த இடத்துல காத்து ரொம்ப அதிகமா இருக்குங்கிறதுனால கொஞ்சம் அந்த ஒரு உட்காந்து கொஞ்சம் நம்மளை பாதுகாத்துக்கிற மாரி இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு டீமே உட்காந்து இருக்காங்க. நானும் அவங்க வந்து இறங்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்க எல்லாம் வந்து அப்பதான் ஏறுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட நான் சொல்றேன், மேல கஷ்டமா இருக்கு போகாதீங்க, கண்டிப்பா உங்களால போனா சமாளிக்க முடியாது, அவ்வளவு கஷ்டப்பட்ட வேணாம், நாங்க தான் போய் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்றான். அவங்க வந்து கேட்கற மாதிரியே இல்லை. நானும் ஒரு 2 டைம் சொல்லி பார்த்துட்டு நாங்க மறுபடியும் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நாங்க வந்து அந்த காத்துலயும் மலையில தான் இறங்கிட்டு இருக்கோம். ஏறினப்ப கூட காத்து கொஞ்சம் விட்டு விட்டு அடிச்சதை விட இறங்குனப்ப வந்து காத்து கொஞ்சம் கூட குறையவே இல்லை. நாங்க வந்து வெளிச்சத்தை விட்டுட்டா மறுபடியும் இறங்க முடியாது, இந்த வேற வழி இல்லை, இந்த டைம்ல இறங்கிதான் ஆகணும் அப்படிங்கிறதுனால அவ்வளவு காத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இறங்கிட்டு தான் இருந்தோம். 4வது மலை எண்டா அப்படிங்கிறது கூட எனக்கு சரியா தெரியல. ஏன்னா அந்த மலை காத்து அதிகமா இருந்ததுனால அந்த இடத்துல வந்து ஒரு நண்பர் வந்துட்டு இருக்காரு. என் கூட இறங்கிட்டு இருந்த பையன் ஒருத்தர் சொல்றாப்புல, நீங்க போகாதீங்க, சோலோவா வந்துட்டு இருந்தாரு. அவர் டீமா போறவங்களை பத்தி கூட பிரச்சனை இல்லை, கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கூட பத்திரமா போயிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாங்க வந்து சோலோவா போயிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்து என் கூட இருந்தவர் சொல்றா, நீங்க போகாதீங்க தலை, போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. நானும் சொல்றேன், போகாதீங்க, போய் கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, உயிர் பிழைச்சு வர்றதே பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றேன். அவர் என்கிட்ட கேட்கிறாரு, நீங்க சாமி பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன். நாங்க பாத்துட்டு மேல போனதுக்கு அப்புறம் தான் காத்து மழை அதிகமா இருந்துச்சு, பாத்துட்டோம், வேற வழி இல்லாம மேல ஏறணும். பட் மேல எந்த ஸ்டே பண்றதெல்லாம் இடம் இல்லைங்கிறதுனால கீழே இறங்கிட்டோம். நீங்களும் போய் மாட்டாதீங்க அப்படிங்கிறதுனால, நீங்க பாத்துட்டீங்க தானே அப்படின்னா, பாத்துட்டு தான் வந்தேன் அப்படின்னா, நானும் போய் பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு போயிட்டு இருக்காரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போறாரா இல்ல ஆல்ரெடி போயிட்டு இருந்தவரா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனா வந்து ஒருத்தன் சொல்லும் போது நான் மேல ஏறிட்டு இருந்தப்போ ஆப்போசிட்ல வந்து யாருமே வந்து என்னை போகாதீங்கன்னு யாருமே சொல்லல. காத்து அதிகமா இருக்கு, கொஞ்சம் பார்த்து போயிட்டு வாங்க, போலாம் பார்க்கலாம், ஓரளவுக்கு பக்கத்துல தான் இருக்கு அப்படிங்கிற சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. பட் நான் வந்து ஆப்போசிட்ல வரவங்கள்ட்ட இறங்கும்போது ஆப்போசிட்ல வரவங்கள்ட்ட போகாதீங்க, ரிஸ்க்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நாங்கெல்லாம் உயிர் பிழைச்சு வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் அவங்க எல்லாம் வந்து அதை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கிற மாதிரி தெரியல. அவர் போனதுக்கு அப்புறம் அங்க உள்ள ஒரு கடை இருந்துச்சு, அங்க உள்ள காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு வேற வழி இல்லாம மறுபடியும் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோம். பட் அந்த இடத்துல ஒரு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, கரெக்டா ஒரு 6:30 மணி 7 மணி இருக்குன்னு நினைக்கிறேன், ஃபுல்லாவே இருட்டிருச்சு மழைக்காலம் மாரி. அந்த இடத்துலயுமே வந்து அடுத்தடுத்த கடைக்கு போங்க, டார்ச் லைட் வாங்கிங்க, எங்க கடையில இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த இடத்துல போனீங்கன்னா வாங்கிட்டு அப்படி இறங்கலாம்னு சொல்றாங்க. அடுத்த கடையெல்லாம் வந்து எங்க இருக்குன்னே தெரியல. அப்படியே இருந்தாலும் எல்லா கடையிலையும் நாங்க போகும்போது பாத்துட்டு போனா டார்ச் லைட் எல்லாம் கண்ணில் படவே இல்லை. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் காஃபி இந்த மாதிரி தான் வச்சிருந்தாங்க. ஏன்னா வந்து நம்மள வந்து அவங்க அனுப்புறது தான் பாக்குறாங்களே தவிர அந்த இடத்துல வந்து அவங்களுக்கே இடம் இல்லை அப்படிங்கிறப்போ வந்து நம்மளே வந்து வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கடையை போட்டிருக்காங்கல்ல, அவங்களும் சொல்றேன்னா. ரொம்ப 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 ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இருட்டிடுச்சு, மழை பெய்யுது, காத்தடிக்குது. எங்கள்கிட்ட வந்து போன் மட்டும் தான் இருக்கு, போன் பேக்ல தான் இருக்கு. அந்த போனும் என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறதே தெரியாது. ஏன்னா நான் போகும்போது மழை ஆரம்பிச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மழையிலேயே வந்து ஒரு சில இடத்துல டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்குறது பர்ஸ்ல உள்ள காசு எல்லாம் ஊறி ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில இருக்குன்னு சொல்லலாம். அந்த நேரத்துல நான் போன்லாம் வெளியே எடுக்கவும் இல்லை. போன்லாம் எடுக்கிற மாதிரி கீழே போய் எடுத்துக்கும், அது உயிரோட இருந்தாலும் எதா இருந்தாலும் கீழே போயிட்டு தான் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டோம். போனை எடுத்திருந்தாலும் அந்த டார்ச் லைட் எங்களுக்கு பத்தாது. அந்த டார்ச்சை யூஸ் பண்ணாலும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள போன் கண்டிப்பா வந்து தண்ணி போய் ஆஃப் ஆயிடும். போன் எங்களால எடுக்க முடியாது, லைட் இல்ல, சுத்தமா இருட்டுச்சு, நாங்க கீழே இறங்கி ஆகணும். ஒரு 4 மலையோ 5 மலையோ இறங்கி ஆகணும். அப்படிங்கிறப்போ பாத்தீங்கன்னா ஒரு தெய்வம் எங்க இருந்து வந்தாரு அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு. அவளை கூப்பிட்டு எங்களை அழைச்சிட்டு போங்க, எங்கள்கிட்ட டார்ச் இல்லை அப்படின்னு சொன்னோம். சரி வாங்க தாராளமா போலாம், அதனால ஒண்ணும் இல்லை, நீங்க 3 பேர் தானே, நான் 4 பேர் சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் நண்பர்களை கொஞ்சம் தூரம் அழைச்சிட்டு வந்தாரு. சரி, அவர் தான் ஃபுல்லாவே அழைச்சிட்டு வந்தாரு.
கொஞ்ச தூரம் வந்து நாங்க 4 பேர் மட்டும் தான் வந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 15 பேரு கிட்ட ஒரு 3-4 டார்ச் லைட் வச்சுட்டு இறங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்க எல்லாரும் ஓரளவுக்கு மிங்கிள் ஆகி ஒருத்தரோட ஒருத்தர் ஹெல்ப்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இறங்கி வந்துட்டு இருந்தோம். பட் அந்த ஃபர்ஸ்ட் வந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அவர் பேர் கூட எங்களுக்கு தெரியல. நான் வந்து திருப்பதியில இருந்து வந்த நண்பர், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஸோ அவர் மட்டும்தான் முழுக்க முழுக்க கடைசி வரைக்கும், கடைசி ஸ்டெப் வரைக்கும் அங்க இருந்து 4வது மலையோ 5வது மலையோ தெரியல, அங்க இருந்து வந்து எங்களை கூட்டு வந்தாரு. ஸோ அவர் இல்லைன்னா கண்டிப்பா நாங்க வந்திருப்போமா இல்ல அப்படின்னே தெரியல. நாங்க வரமாட்டோம், அவ்வளவுதான், நம்ம காலையில தான் இறங்க போறோம், வேற வழி இல்ல, விடிய விடிய எப்படியே தான் நிக்க போறோம் அப்படின்னு நினைச்ச இடத்துல வந்து அவர் ஹெல்ப் பண்ணாரு. ஸோ மழை அதிகமா பெஞ்சதுனால நம்ம இறங்குறோம் இல்லையா பாதை, அந்த பாதை தான் தண்ணி போறதுக்கான வழியும் கூட. ஸோ அதுலதான் பாத்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து 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 மொத்த தண்ணியும் வந்து அதுல வந்து ஒரு மினி ஆறு மாரி அரிச்சு போயிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்க ஏறும்போது இந்த படியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இறங்கும் போது இல்ல, அதாவது 3 கருங்கல் போட்டு ஒரு படி செட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 3ல 1 வந்து அரிச்சிட்டு போயிடுச்சு. ஸோ அந்த மாரிதான் வந்து இந்த கருங்கெல்லாம் பாறையை போட்டு படி போட்டிருந்தாங்க. ஸோ அது ஆரம்பிச்சதுல இருந்து மேலே ஆரம்பிச்சு கீழே வரும் இல்லையா, அது மேல ஆரம்பிச்சதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா படியெல்லாம் வந்து பயங்கரமா சரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாம் மழை பெஞ்சிருக்குமா இல்ல அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த படியெல்லாம் சரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு டைம் வந்து போயிட்டு கவர்மெண்ட்ல இருந்து எல்லாம் பண்ண முடியாது. இல்ல பிரைவேட்டா யாரும் பண்ண நினைச்சா கூட ஒவ்வொரு மழை சீசனுக்குலாம் அப்படி சரிஞ்சுன்னா கண்டிப்பா பண்ண முடியாது. பட் அன்னைக்கு வந்து உண்மையிலேயே அந்த படியெல்லாம் சரிஞ்சிருச்சு. கீழே வந்து ஒரு 4 மலை கிட்ட இறங்கிட்டோம், அதாவது 7, 5, 6, 4 கிட்ட இறங்கிட்டோம். அடுத்த 3 மலையும் வந்து பாத்தீங்கன்னா இறங்குறது வந்து எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். ஏன்னா மேலே ஏறி கீழே இறங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரத்துக்கிட்ட வந்து மழையில நனைஞ்சு குளிர்ல வேற ட்ரெஸ் இல்லாம அந்த காத்துல அதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு இல்லை அதுன்னு சொல்லிட்டு நாங்க ஃபுல்லாவே டயர்ட் ஆயிட்டோம். காலும் பாத்தீங்கன்னா வந்து வீங்க இருந்தது. ஒரு கடைசி ஒரு 3 மலையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு தான் இருக்கணும். படி கொஞ்சம் ஒழுங்கா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதுவுமே பாத்தீங்கன்னா மலையில சுத்தமா அரிச்சிட்டு போயிட்டு, சுத்தமானு சொல்லிட முடியாது, ஓரளவுக்கு நாங்க ஏறினப்ப எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி எல்லாம் இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் மலையில எல்லாம் படி வந்து நம்ம ஏற ஆரம்பிச்சப்ப குறைஞ்சது ஒரு 500 படியோ 1000 படியோ வந்து வரிசையா இருக்கும் தெரியுமா. அந்த இடத்துல எல்லாம் ஒரு படி கூட ஒழுங்கா இல்லை, மொத்தமாவே சரிஞ்சிருச்சு மக்களே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வந்துட்டு இருந்தோம். நாங்க வந்து ஏறுறது ஒரு 5-6 மணி நேரம் ஆகும், இறங்குறது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல இறங்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்க காலையில 9:30 மணிக்கு ஆரம்பிச்சு கரெக்டா பாத்தீங்கன்னா நைட்டு 12:25 மணிக்கு கீழே இறங்கியிருக்கோம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இறங்க ஆரம்பிச்சப்ப டைம் பாத்தீங்கன்னா 4 மணி 4:30 மணி இருக்கும்னு சொன்னா இல்லையா, அப்ராக்சிமேட்டா எங்களுக்கு வந்து ஒரு 8 மணில இருந்து 8:30 மணி நேரம் டைம் ஆயிருக்கு இறங்குறதுக்கு மட்டும். ஏன்னா நைட் அப்படிங்கிறதுனால அந்த மழை இருட்டு எல்லா சுச்சுவேஷனையும் தாண்டி வந்து எங்களுக்கு இறங்குறதுக்கு ரொம்ப வந்து டைம் ஆகி போச்சு. ஸோ இதையெல்லாம் தாண்டி 3 பேரும் பத்திரமா போயிடணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டே வந்துட்டு இருக்கேன். ஸோ கடைசியில எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கடா இந்த பெண்டிங் முடிஞ்சு அந்த பெண்டிங்ல வந்துருமா இல்ல அது முடிஞ்சு அங்கிட்டு வந்துருமான்னு பாத்துக்கிட்டு இறங்கிட்டு இருக்கோம், வரவே மாட்டேங்குது. ஏன்னா ஏறினப்ப படி வந்து ஆடுறா இருந்துன்னு சொன்னாலே, இறங்கினப்ப படியும் ஆடுறா கிடையாது. ரொம்ப வந்து ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு மக்களே. ஸோ கடைசி ஸ்டெப் வந்து சேர்றதுக்குள்ள ஒண்ணுமே சொல்ல முடியல அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நாங்க 3 பேர் போயிருந்ததுனால 3 பேர்ல யாருக்குமே எதுவுமே ஆயிடக்கூடாது, 3 பேரும் பத்திரமா போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ கடைசி வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப 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 மெதுவா தான் வந்தோம். ஏன்னா வேகமாவும் வர முடியல, கால்லாம் ரொம்ப வீங்கி போயிட்டதுனால. ஸோ ரொம்ப மெதுவா வந்து கடைசி ஸ்டெப், அதாவது கீழே இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சேர்ந்தோம். ஸோ ஒரு வழியா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம பெரிய வந்து உடல் எல்லாம் காயம் இல்லாம பத்திரமா வலிக்கு விழுந்தோம். பட் அதுல எல்லாம் பெருசா வந்து யாருக்கும் அடிபடல, ஓரளவுக்கு நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோம். அந்த இடத்துல வந்து ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் கூட நிக்கல. ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்கிறாரு, மேல போயிட்டு வந்தீங்களா, மேல எப்படி இருக்கு, நாங்க இப்பதான் ஏற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கிறாரு. அவர்கிட்ட சொல்றேன் இதேதான், மேல போகாதீங்க, மேல ரொம்ப கஷ்டமா இருக்குது, மேல போயிட்டு உயிரோட வர்றதே பெரிய விஷயம், நாங்கெல்லாம் அந்த உயிர் பழச்சி வந்ததே பெரிய விஷயம், தயவு செஞ்சு போகாதீங்க, நாளைக்கோ இல்ல மறுபடியுமே எப்பயோ போங்க, இல்ல அடுத்த வருஷம் கூட போங்க, இப்ப போகாதீங்க அப்படின்னு சொல்றோம். அவர் எங்கள்கிட்ட சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அங்கிட்டு போயிட்டு அப்பயே வந்து லெட்டர் எல்லாம் எழுதி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ காவல்துறை பாத்தீங்கன்னா அப்பயே வந்து லெட்டர் எல்லாம் எழுதி வாங்க ஆரம்பிச்சாங்க, வந்து எங்களுக்கு வந்து எதானாலும் நாங்க என்ன பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி எழுதி வாங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அவர் அங்கிட்டு போயிட்டு எழுதி கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு வந்து போயிட்டே இருந்தாப்ல, நம்ம அவர்கிட்ட எல்லாம் வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ வந்து யாருமே வந்து நம்ம சொல்றதை கேட்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவர் மட்டும் இல்ல, அங்க இருந்தவங்கள்ட்ட வந்து இறங்குனவங்க நிறைய பேர் சொன்னாங்க, என் கூட வந்து இறங்குனவங்க மத்த பேரும் அங்க ஏறுறதுக்கு ரெடியா இருந்தவங்கள்ட்ட சொன்னாங்க, மேல ஏற வேண்டாம், மேல ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க. பட் யாருமே வந்து அதெல்லாம் கேட்கற மாதிரியே இல்லை. கீழே வந்ததுக்கு அப்புறம் அந்த லாக்கர் ரூம்ல ஆல்ரெடி நாங்க ஒரு பேக் வச்சுட்டு போயிருந்தோம், அதுல மட்டும்தான் ஆளுக்கு ஒரு செட்டு ட்ரெஸ் வச்சுட்டு போயிருந்தோம். ஸோ அது மட்டும் தான் மழையில மாட்டாம நனையாம இருந்துச்சு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மழையும் அதிகமா இருந்து மேலே ஏறதுக்கு கொஞ்சம் அளவு பண்ணல அப்படிங்கிறது நிறைய பேர் அங்கேயே தங்கிட்டு காலையில ஏறலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அங்கேயே தங்கிட்டாங்க. ஸோ எங்களுக்கு தூங்குறது கூட இடமே இல்லைங்க. அந்த மண்டபம் மாதிரி இருக்கு இல்லையா, அதுல முழுசா ஒருத்தர் கூட தங்க முடியாத படுக்க முடியாத இடத்துல 3 பேர் படுத்திருந்தோம். ஏன்னா இந்த பக்கம் ஈரமா இருக்கு, இந்த பக்கம் ஈரமா இருக்கு, ஃபுல்லா காத்தடிக்குது, கீழேயும் மழை பெய்யுது, சாரல் அடிக்குது. ஸோ அதுலதான் நம்ம படுத்தாகணும். ஸோ அதுலதான் கொஞ்ச நேரம் இருக்கிற, கொஞ்ச நேரம் தூங்கி ஆகணும் அப்படிங்கிறதுனால ஒரு 12:30 மணி 1 மணி போல அங்க வந்து 3 பேரும் படுத்தோம். ஸோ அதுல இருந்து ஒரு 6 மணி வரைக்கும் ஓரளவுக்கு தூங்கணும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா காத்தும் சாரலும் அதிகமா இருந்ததுனால நம்மளால ஒழுங்கா தூங்க முடியல. அங்க இடமும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா தான் இருந்துச்சு. ஸோ அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு பக்கத்துல எங்கெல்லாம் போகலாம்னு பிளான் பண்ணி வச்சிருந்தோமோ எந்த இடத்துக்குமே நாங்க போகல. நேரா பக்கத்துல எங்க ஃப்ரெண்டோட ரூம் இருந்துச்சு, அங்க போய் ஸ்டே பண்ணிட்டு அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு சண்டே நைட் பஸ் ஏறி கோயம்புத்தூர்ல இருந்து மறுபடியும் வேதாரண்யம் வந்து சேர்ந்துட்டோம் மக்களே. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க வந்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க ஃபுல்லா பாருங்க, ஏன்னா மலையேற போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பாருங்க. ஸோ மத்தவங்க உங்க ஃப்ரெண்டு யாராவது மலையெல்லாம் ஏற போறாங்க, ட்ரெக்கிங் போறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது நான் வந்து வியூஸுக்காகவோ இதுல இருந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த வீடியோ போடல. ஸோ இதை பார்த்து குறைஞ்சது ஒரு 100 பேரோ
இல்ல ஒரு 500 பேர் 1000 பேர் வந்து இதை பார்த்து கொஞ்சம் ப்ரிப்பரேஷனா போனா நல்லா இருக்கும். ஸோ இந்த டைமிங்ல எல்லாம் மலை ஏறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ இந்த அனுபவத்து மூலமா சில முக்கியமான பாயிண்ட்லாம் சொல்ல நோட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளையங்கிரி மலை ஏறி இறங்குது கஷ்டமா ஈஸியானு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கஷ்டம் தான். கண்டிப்பா வந்து நீங்க நினைக்கிற அளவுக்கு அது ஈஸியா இருக்காது, ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அவ்வளவு தூரம் ஏறிட்டு மறுபடியும் பத்திரமா வந்து இறங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்குள்ள எவ்வளவு எனர்ஜி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ வெள்ளையங்கிரி மலை கண்டிப்பா ஈஸி நினைச்சிட்டு யாரும் ஏறாதீங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வெள்ளையங்கிரி மலைக்கு முன்னாடி பருவதமலையோ இல்ல சதுரகிரி அந்த மாதிரி மலையெல்லாம் ஏறது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை ஏறிட்டு அதுக்கப்புறம் அந்த வெள்ளையங்கிரி ஏறுங்க, அது உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வெள்ளையங்கிரி ஃபர்ஸ்டா ஏறலாமான்னு கேட்டீங்கன்னா வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முடிஞ்ச அளவு மத்த மலை ஏறிட்டே ஏறுங்க. இல்ல நான் ப்ரிப்பரேஷனா ஏறுறேன் அப்படின்னா ஓகே, அது உங்களோட சாய்ஸ். நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு 2 பேரும் 3 பேர் எத்தனை பேர் ஏறினாலும் புதுசா வந்து நீங்க எல்லாருமே வந்து ஏறாதீங்க. யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களோட மினிமம் ஒருத்தரையோ 2 பேரையோ கண்டிப்பா கூட்டிட்டு போங்க. எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களோட தான் கண்டிப்பா மலை ஏறணும். இப்போ மேல நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ரிஸ்க் ஆகும் அப்படிங்கிறது நம்ம கையிலேயே கிடையாது, என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ எந்த மலை ஏறினாலும் முடிஞ்ச அளவு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களோட ஏறதுக்கு பாருங்க. அஞ்சாவது விஷயம் என்ன கேட்டீங்கன்னா கீழே வந்து லாக்கர் ரூம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வீடியோல சொல்லியிருப்பாங்க. பட் அந்த லாக்கர் ரூம்ல வந்து வெளியிலேயே ஒட்டியிருப்பாங்க, விலை உயர்ந்த பொருட்கள்லாம் இங்க வைக்க வேண்டாம், தவறினால் நிர்வாகம் பொறுப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால நீங்க வந்து மொபைலையோ இல்ல ஒரு கேமராவையோ எடுத்துட்டு போயிட்டு அந்த லாக்கர்ல ரூம்ல வச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணாதீங்க, அது உங்களோட ஓன் ரிஸ்க் தான். அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா பேக்ல தேவையில்லாத வெயிட் எதுவுமே வைக்காதீங்க. தேவையான ஸ்நாக்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க, தண்ணி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவு வந்து லெமன் சோடா இருந்ததுன்னா நிறைய எடுத்துங்க. ஸோ லெமன் சோடா தான் வந்து எங்களை அவ்வளவு தூரம் காப்பாற்றி கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியோட உங்களுக்கு வந்து சடனா அப்பப்போ ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஆறாவது விஷயம் என்னன்னா முக்கியமா ஒவ்வொருத்தரும் தனித்தனியா அந்த மூலிகை தடி வந்து அங்க நிறைய இருக்கும், அப்படி இல்லைன்னா சேல் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு போங்க. ஸோ அது இல்லாம கண்டிப்பா ஏறினாலும் இறங்கவோ கண்டிப்பா முடியாது. ஸோ அது வந்து கம்பல்சரி. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம்னா நீங்க தனித்தனியா போனாலும் எத்தனை பேர் போறீங்களோ அத்தனை பேரும் தனித்தனியா டார்ச் லைட் எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து இல்லாதப்பதான் வந்து அதோட அருமையெல்லாம் கண்டிப்பா தெரியும். ஸோ கண்டிப்பா டார்ச் லைட் உங்களுக்கு யூஸ் ஆகும். இதுக்கு மேலேயும் சொல்றேன்னா சொல்லிட்டே போகலாம். கண்டிப்பா ப்ரிப்பரேஷன் வந்து நிறைய வேணும். ஸோ வெள்ளையங்கிரி மலை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து கஷ்டமான ஒரு ட்ரெக்கிங் தான். நான் ஏன் இவ்வளவு பேசுறேன் அப்படின்னா 25ஆம் தேதி வந்து 2 பேர் இறந்ததா சொல்லியிருப்பாங்க, ஒரு லேடியும் ஒரு ஆணும் இறந்ததா சொல்லியிருப்பாங்க. அந்த லேடியோட போட்டோ வந்து எனக்கு அப்புறம் இறங்கி வந்த நண்பர்கள் வந்து பஸ்ல என் கூட வந்துட்டு இருக்கும்போது காமிச்சாங்க. ஸோ அவங்க வந்து அந்த அக்கா வந்து இப்பதான் இறந்திருப்பாங்க, எப்படியாவது காப்பாற்ற ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எய்டு எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ இங்க எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கு முன்னாடியே ஒரு இறந்து 3-4 மணி நேரம் ஆயிட்டு அப்படிங்கிறதுனால வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அந்த ஃபோட்டோ எல்லாம் பார்த்ததுனால எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஷேர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவங்கள்ட்ட ஃபோட்டோ எதுவுமே வாங்கல. ஸோ அந்த அக்கா வந்து எப்படி இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களால வந்து ஓரளவு ஃபீல் பண்ண முடியும். பகல் அப்படிங்கிறதுனால வந்து நாங்க கொஞ்சம் தப்பிச்சு வந்துட்டோம். ஸோ அதுவே நைட்ல வந்து இன்னமும் நான் சொன்னதை விட காத்து மழையும் அதிகமா இருந்திருக்கும். அவங்களால வந்து மூச்சு கூட விட்டுருக்க முடியாது, அந்த மாதிரி நிலைமையில தான் அவங்க வந்து இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா நைட்டு 12:30 மணிக்கு நாங்க கீழே இறங்கணும், அவங்க வந்து அதே டைமிங்க்கு மேல இறந்துருக்காங்க. ஸோ மேல வந்து ஒரு 6 ஹவர் 7 ஹவர் முன்னாடி தான் இருந்துட்டு வந்ததுனால அந்த கிளைமேட் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால வந்து ஓரளவுக்கு ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த நிலைமை எங்களுக்கு கூட வந்திருக்கலாம். அதெல்லாம் வந்து நாளைக்கு யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த வீடியோ. ஸோ இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் இப்போ வெள்ளையங்கிரி மட்டும் கிடையாது, வேற எந்த மலை ஏறினாலும் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க. என்ன சொல்றேன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். அவ்வளவு ஒரு மோசமான அனுபவம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து யாருமே போயிட்டு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சூப்பரான சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.